இனப்படுகொலை நடந்த பல லட்சக்கணக்கானவர்கள் இந்த அனைத்து பல்கலைக்கழக முல்லைத்தீவு மாணவர் ஒன்றியத்தின் யுத்த கால பகுதியில் அனைத்து நிறுவனங்களாலும் முக்கியம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை அது தமிழ் இனத்தினுடைய ஒரு உணர்வு பூர்வ. தமிழருக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வலிசுமந்த மாதம், அதாவது 2009ஆம் ஆண்டில் மே மாதம் 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா இறுதி யுத்தம் மௌனிக்கப்பட்டது. அதுக்கு முற்பாடு பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடு இல்லாத நேர பகுதியில், அதாவது இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் சாப்பாடு இல்லாத நேர பகுதியில் மக்களுக்கு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது வழங்கப்பட்டது. அதை முன்னிட்டு தான் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தை அடியில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுது. அதோட புதுக்குடியிருப்பு சந்தையிலையும் வழங்கப்படுது. காலை திறந்து பார்ப்போம் என்ன நடக்குது, எத்தனை பேர் இதை பற்றின உணர்வுகளை சொல்லி நம்மளை காலையில் பார்த்து தெரிஞ்சு வரும். நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அரிசியை ஊற போட்டுடுங்க. என்ன பார்த்தேன் சுருங்கும். தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலையின் உச்சம் 2009ஆம் ஆண்டில் 12லிருந்து 18 வரை முள்ளிவாய்க்காலில் நடந்த அகலம். அந்த அகலத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். ஏனெனில் நாங்கள் பட்ட துன்ப துயரங்கள் உணவினாலும் மருந்தினாலும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களினாலும், காயப்பட்டால் மருந்து கட்ட முடியாது, ஏனைய இடங்களுக்கு கொண்டு செல்ல முடியாது, அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த இனப்படுகொலை திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டது. அந்த வகையில் எங்களிடம் உறுதியாக இருந்த பொருட்களை வைத்து கொஞ்சம் அரிசி, உப்பு, தண்ணீர் இவற்றை வைத்து இந்த இனப்படுகொலையை சாட்சியாக இருக்க வேண்டியவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும், நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்ற கூடுதலான எண்ணத்தில் அந்த கல்வியை குடித்து உயிர் வாழ்ந்து நாங்கள் வழியிலே வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஞாபகப்படுத்தலை, இந்த நினைவை வருடந்தோறும் 12 தொடக்கம் 18 வரைக்குமான மே மாதம் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் எந்த லட்சியத்துக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோமோ, எந்த லட்சியத்துக்காக நாங்கள் இந்த மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டார்களோ, அந்த லட்சியம் நிறைவேறும் வரை இந்த எண்ணக்கருவினை சுமந்தவர்களாக ஞாபகப்படுத்துவர்களாக இருப்போம். உறுதியாக ஒரு வார்த்தை, உண்மையிலே முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று பலவிதமாக ருசியாக பால் விட்டு வேறு வேறு வாசன திரவியங்கள் போட்டு கொடுக்கப்படுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் செய்யப்படுகின்றது. உண்மையிலே கஞ்சி அப்படி போட்டால் ருசியானதான். ஆனால் நாங்கள் ஞாபகப்படுத்துவதாக முள்ளிவாய்க்கால் கஞ்சா ரெண்டு பிள்ளைங்க முள்ளிவாய்க்கால்ல தான் போய் போவேன். முக்கியம் அங்கட
அனைத்து பல்கலைக்கழக முல்லைத்தீவு மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்குற நிகழ்வு வந்து அந்த வகையில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் நமது தமிழினம் வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தால் வந்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நமது யாழ்ப்பாண பல்கலைக்கழக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் வந்து வருடாந்தம் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுக்குற நிகழ்வு வந்து நடந்து கொண்டிருக்குது. அந்த வகையில் நாங்கள் இந்த கஞ்சி கொடுக்குற நோக்கம் வந்து என்னென்னு சொன்னால் நமது வரலாறுகள் நம்ம இதுவரை சந்தைக்கு வந்து கடத்தப்பட வேண்டும். இன்றைக்கும் வந்து தமிழர்களுக்கான சரியான தீர்வுகளும் கிடைக்கப்படவில்லை. அந்த வகையில் இந்த கஞ்சி இந்த தமிழ் தேசியம் சார்ந்த சில விடயங்களில் நமது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வந்து தொடர்ந்தும் வந்து ஆதரவாகவும் செயற்பாடாகவும் நடந்து கொண்டிருக்குது. உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விடயம். இன்று நாங்கள் வந்து இந்த மே மாதம் வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட தமிழீழம் வந்து அழிக்கப்பட்டு அன்றைய தினம் வந்து பசியால் வந்து உப்பு கஞ்சி தான் தமிழ் மக்கள் வந்து அருந்தி இன்றைக்கு உயிர் வாழ்கிறாங்க. அவர்களை நினைவு கூறும் வகையில் வந்து இந்த கஞ்சி கொடுக்குற அதாவது முல்லைத்தீவு மாணவர் ஒன்றியத்தால் வந்து கஞ்சி கொடுக்குற நிகழ்வு வந்து இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நன்றி. என்ன ஸ்ரீலங்கா இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்கள் இருக்காங்க. கண்டிப்பாக தான் கொடுக்குறோம். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாரம் நீங்கள் கொடுக்குறதானே. ஐயா வணக்கம். வணக்கம். நாங்கள் இந்த இடத்துல நீங்கள் கஞ்சி கொடுக்கறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறீங்க. இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல கொடுக்குறீங்க? இந்த இடத்த இந்த டேட்டில் வந்து நீங்கள் தெரிவு செய்ததுக்கான காரணத்தை இருக்கா எங்களுக்கு சொல்லுங்கள். 2009 இறுதி யுத்தத்தில் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதியான அந்த காலம் இனப்படுகொலையின் உச்சக்கட்டம். இனப்படுகொலை நடந்த பல லட்சக்கணக்கானவர்கள் இந்த முள்ளிவாய்க்காலே மௌனிக்கப்பட்டார்கள், இறந்தார்கள், காயப்பட்டார்கள், புதைக்கப்பட்டார்கள், காணாமலாக்கப்பட்டார்கள். அந்த வகையில் இந்த இனப்படுகொலை வாரத்தை வருடந்தோறும் மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் கொண்டாடுகின்றோம். இது தனிப்பட்ட ஒருவருடைய அபிலாசைக்கு ஏற்பல்ல, ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய துன்ப துயரங்கள் நடந்த இனப்படுகொலை நடந்ததை உறுதிப்படுத்துகின்ற அந்த வாரமாக இருக்கின்றது. இந்த வாரம் உண்மையிலேயே ஒவ்வொரு வீட்டிலும் அழுகுறலும் மிகவும் கொடுமையான ஏற்பாடுகளும் அவருடைய மனோநிலையும் அப்படியான நேரத்தில் இதை நாங்கள் இங்கே கொண்டாடுகின்றோம். உண்மையிலே இந்த நேரத்திலே நாங்கள் எத்தனை ஆயிரம் லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை இந்த இடத்துல குவித்திருக்கின்றோம். எங்களுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு இடத்திலும் 2009 ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு வலயத்தை வைத்திருக்கிறோம். அங்கே வாங்கன்னு சொல்லுவார்கள். வந்த உடனே அங்கே அடித்து எங்களுடைய உயிர்கள் பலி கொடுத்து இறுதியாக இந்த தமிழ் மக்களுடைய மனங்களை ஈர்த்திருக்கின்ற, மனங்களை கொதிக்க வைத்திருக்கின்ற இனப்படுகொலை நடந்த இந்த வாரத்திலே இந்த இடத்திலே முள்ளிவாய்க்காலே நாங்கள் எங்களுடைய எதற்காக இந்த போராட்டம் நடந்தோ, இந்த மக்கள் எதற்காக பாடுபட்டார்களோ, எதற்காக எந்த லட்சியத்தை எண்ணினார்களோ அது முடியும் வரைக்கும் முடிந்த பின்னும் முள்ளிவாய்க்கால் தமிழர்களின் அபிலாசம், தமிழர்களுடைய இதயமாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நான் கூறி வைக்க விரும்புகின்றேன்.
அனைவருக்கும் வணக்கம். முல்லைத்தீவு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் என்ற வகையில இன்று முள்ளிவாய்க்கால் தின இன அழிப்பு வாரத்தின் முதல் நாளாகி இன்று முல்லைத்தீவு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முதல் நாளாகி இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நினைவுபூர்வமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் 2009ஆம் ஆண்டு யுத்த கால பகுதியில அனைத்து நிறுவனங்களாலும் அனைவராலும் அன்றைய உணவு தேவையினை பூர்த்தி செய்வதற்கு அனைவராலும் ஒரு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு சிறிய வகை உணவு தான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி. அந்த ஒரு முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது சிறிய ஒரு உணவு தேவை என்றதை மட்டுமல்லாது தமிழ் இனத்தினுடைய ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பொருளாகவும் இன்றைக்கு மாறியுள்ளது. அந்த வகையில இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் தினம் என்பது முள்ளிவாய்க்காலினுடைய பிரதேசத்தினுடைய ஒரு தினமாக மட்டுமல்லாது தமிழ் இனத்தினுடைய ஒரு தினமாகவும் அனுஷ்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இன்று முள்ளிவாய்க்கால் தினத்தையொட்டிய தமிழ் இனத்தின் உணர்வுகள் எல்லோரிடத்திலும் கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இன்றைய தலைமுறை காணப்படுகின்றது. அந்த வகையில் அடுத்த தலைமுறைக்கு எமது முள்ளிவாய்க்கால் தினத்தினும் தமிழ் இனத்தின் ஒரு நினைவுகளை கடத்துகின்ற ஒரு முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில ஒரு தமிழ் இனத்தினுடைய இன அழிப்பாக இருக்கட்டும், தமிழின உணர்வுகளாக இருக்கட்டும், இன்றும் சரி அனைவராலும் மதிக்கப்பட வேண்டிய ஒன்றாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் தமிழ் இனத்தினுடைய உணர்வுகள் பலதரப்பட்ட இடங்கள்ல மதிக்கப்படாமலும் காணப்படுகின்றது. அந்த நிலைமை மாற வேண்டும். அந்த ஒரு விஷயத்துக்காகவும் தமிழ் இனத்தினுடைய ஒரு உணர்வுகள் அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்பட வேண்டும் என்றதுக்காகவும் இந்த நிகழ்வு அனுஷ்டிக்கப்படுகின்றது. அந்த வகையில இதுக்கு எங்களுடன் இணைந்து அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் முல்லைத்தீவு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய மெம்பர்ஸ், அனைத்து பல்கலைக்கழக மாணவருக்கும் இந்த இடத்திலே நன்றி கூறி இந்த நிகழ்வினை சிறப்புற நடைபெற்று தந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துக்கும் நன்றி கூற நன்றி.